ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஹாங்காங் கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் சஸ்பெக்டர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு பர்சனல் ட்ராஜடினால போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிடுவாரு. எந்த க்ளூவுமே கிடைக்காத ஒரு வித்தியாசமான கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதனால ஹீரோ இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு. சஸ்பெக்ட் லாக்அப்ல இருக்கிறப்பவே அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. விக்டிம்ஸ் யாருன்னு விடுகதை மூலமாவே க்ளூ கொடுக்குற சஸ்பெக்ட் ஒரு பக்கம், பயங்கரமான மெமரி பவர் இருக்கிற ஹீரோ இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு பேர்ல யாரு ஜெயிச்சாங்க? சஸ்பெக்ட் லாக்அப்ல இருக்கும் போதே வெளியே கொலைகள் பண்றது யாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஒரு கிரைமை பற்றி ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன்னு ஒரு லேடி சொல்கிற வாய்ஸ் பேக்ரவுண்டில் கேட்குது. 6th அவென்யூவில் ஒரு கொலை நடந்திருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஒரு யங் லேடி தன்னை சுற்றி கேண்டில்ஸை ஏற்றி வச்சு ஏதோ மாந்திரீக பூஜை பண்ணுறாங்க. இவங்க பேர் சோ. இதே நேரம் காரில் போயிட்டு இருக்கிற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரு கோலன். இவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியோட ஓனர். இவர் பிசினஸ் மேன்னே சொல்றேன். இவர் காரோட ரியர் வியூ மிரர்ல ஏதோ கருப்பு உருவம் துரத்துற மாதிரி தெரியுது. அதை பார்த்து பயந்து திரும்பி பார்க்குறப்ப கார் மேலே யாரோ வந்து மோதுற மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னே பிசினஸ் மேனுக்கு புரியல. காரு கண்ட்ரோலை இழந்து ரோட்ல நின்றுட்டு இருந்த இன்னொரு கார் மேல இடிச்சு நிக்குது. பிசினஸ் மேன் காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த கருப்பு உருவம் துரத்த ஆரம்பிக்குது. பிஸ்னஸ்மேன் பயந்து ஓடுறப்ப யாரோ ஒரு பொண்ணு இரும்பு சங்கிலியால் தூக்கு போட்டு தொங்குற மாதிரியே பிஸ்னஸ்மேன் கண்ணுக்கு தெரியுது. நான் உன்னை கொலை பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே பிஸ்னஸ்மேன் பயந்து ஓடுறப்ப ஒரு இரும்பு சங்கிலி பிஸ்னஸ்மேனோட கழுத்தை நெரிச்சு தூக்குது. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. மாந்திரீக பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த சோதா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பிஸ்னஸ்மேனுக்கு நடந்ததை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. தன்னோட சூப்பர் நேச்சுரல் பவரால் உருவான ஒரு மலிக்னன்ட் ஜட்ஜ் தான் பிஸ்னஸ்மேன் பண்ண பாவத்துக்கு தண்டனை கொடுத்துட்டு தான் சோ சொல்கிறத கேட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஷாக் ஆகுறாங்க. இந்த மலிக்னன்ட் ஜட்ஜுங்கிறது யாருன்னா தீர்ப்பு கொடுக்குற ஒரு தீய சக்தி. அடுத்த சீனில் போலீஸ் சோ கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. கொலை செய்யப்பட்ட பிஸ்னஸ்மேன் ஒரு மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆனவர். ஆனால் அந்த கேஸில் அவர் அரெஸ்ட் ஆகலை. சோ ஒரு கேமிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க. இவங்களுக்கும் பிஸ்னஸ்மேனுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. க்ரைம் சீனை அனலைஸ் பண்ணதுலையும் சோவை பற்றி விசாரிச்சதுலையுமே எந்த லீடுமே கிடைக்கல. எத்தனை தடவை கொஸ்டின் பண்ணாலும் தீய சக்தி தான் தண்டனை கொடுத்துருச்சுன்னு சோ சொல்கிறாங்களாம். இன்னுமே சில பாவிகளுக்கு தீய சக்தி தண்டனை கொடுக்கும்னு வேற சோ சொன்னனால போலீஸ் ஃபர்ஸ்ட் சோக்கு சைக்காட்ரிக் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சோக்கு மென்டலி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. குவாக்மேனை பார்க்கணுன்னு போலீஸ் கிட்ட சோ ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. குவாக்மேன் கிரைம் பிரான்ச்சில் ஒர்க் பண்ண ஒரு முன்னாள் சீனியர் இன்ஸ்பெக்டர். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியல் கில்லிங் கேஸில் ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ட்ரைனிங் ஜட்ஜாக இருந்த ஹீரோவோட ட்வின் பிரதர் இன்வெஸ்டிகேஷனில் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ ஹீரோவோட கண்ணு முன்னாடியே தம்பி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த சம்பவத்தினால ஹீரோவோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஹீரோ மேலே மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணனால அவர் வேலையவே ரிசைன் பண்ணிக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை கண்டிப்பாக கூப்பிடணுமான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. இந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஹீரோக்கும் ஏற்கனவே வாய்க்கா தகராறு இருக்க போல. ஆனால் ஹையர் ஆஃபீஸர் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஏன்னா ஹீரோக்கு ஒரு ரேரான டேலண்ட் இருக்கான். அதுக்கு பேர் ஹைப்பர்னேஷியா. அதாவது பார்க்குற எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஹீரோவோட இந்த அபாரமான மெமரி பவர் நிறைய கேசஸை சால்வ் பண்ண உதவி பண்ணியிருக்குன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டில் தனியாக இருக்காரு. டிவி நியூஸில் பிஸ்னஸ்மேன் கொலை செய்யப்பட்டதையும் ஒரு சஸ்பெக்ட் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதையும் பார்க்குறாரு. அப்போ ஹையர் ஆஃபீஸர் வந்து ஹீரோவை மீட் பண்ணுறாரு. லாக்அப்பில் இருக்கிற சோ ஹீரோவை பார்க்கணுன்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறத பற்றி ஹீரோ கிட்ட ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. அப்படியே சோ வரைஞ்சு கொடுத்த ஒரு டிராயிங்கையும் ஹீரோ கிட்ட காட்டுறாரு. அதில் யாரோ தலைகீழாக விழுகிற மாதிரி இருக்கு. EOS 1010ன்னு அந்த டிராயிங்கில் போட்டிருக்கு. சோ அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல. இன்னொரு கொலை நடக்கிறதுக்குள்ள கேஸை சால்வ் பண்ணணும் தான் ஹீரோவோட ஹெல்ப் கேட்டு ஹையர் ஆஃபீஸர் வந்திருக்காரு. ஹீரோ மறுபடியும் டீமுக்கு வந்து இந்த கேஸை சால்வ் பண்ணால் தனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு ஹையர் ஆஃபீஸர் நினைக்கிறாரு. அப்படி கிடைச்சிட்டா உன் தம்பி கொலை கேஸை நீ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நான் அப்ரூவல் தரேன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்லவும் ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ பிஸ்னஸ்மேன் கொலை நடந்த 6th அவென்யூக்கு போகிறாரு. அந்த ஸ்பாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ டியூட்டிக்கு வந்திருக்கனால மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பிஸ்னஸ்மேன் பாடியை அட்டாப்சி பண்ண டாக்டர் ஹீரோவை மீட் பண்ணுறாரு. விக்டிமோட ட்ரெஸ்ஸு இதுதானே டாக்டர் காட்டவும் ஹீரோ அதை அப்சர்வ் பண்ணி பார்க்குறாரு. பேண்ட்டில் முட்டிக்கிட்ட ரத்தக்கரை இருக்குது. ஷர்ட்டு அழுக்காக இருக்குது. ஷூ கடியில் பெயிண்ட் கரை ஒட்டியிருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரைம் சீனுக்கு போனார்ல, அந்த இடம் ஹீரோவோட மெமரியில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு.
பிஸ்னஸ்மேன் இந்த பாதையில் தான் ஓடி வந்திருக்கணும், இப்படி தான் விழுந்திருக்கணும், சங்கிலி இங்கே தான் இருந்திருக்கணும்னு ஹீரோ எல்லாத்தையுமே இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. அப்படியே பழைய நியூஸ் ஒன்று ஹீரோவோட ஞாபகத்துக்கு வருது. ஒரு பொண்ணு மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ்லேருந்து இரும்பு சங்கிலியால் தூக்கு போட்டு இறந்ததும் அதே இடம்தான். இப்போ ஒரு லேடி டாக்டர் ஹீரோக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறாங்க. பிஸ்னஸ்மேனோட கழுத்தில் செயின் மார்க் தான் இருக்கு, ஆனால் ஸ்ட்ரகிள் நடந்ததுக்கான அறிகுறியே இல்லை. அவர் உடம்புல இருக்கிற மற்ற காயங்கள் கார் கிராஷ் ஆனப்ப ஏற்பட்டது தான். ஸோ விக்டிம் கொலை செய்யப்படலை, தற்கொலை தான் பண்ணியிருக்காருன்னு லேடி டாக்டர் சொல்கிறாங்க. பிஸ்னஸ்மேனோட உடம்புல ஆல்கஹாலோ இல்லை ஹாலுசினேஷனோ வர வைக்கிற சப்ஸ்டன்ஸோ எதுவுமே இல்லையா. ஒருவேளை சஸ்பெக்ட் சொல்கிற மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் பிஸ்னஸ்மேனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி சூசைட் பண்ண வச்சிருக்கலான்னு லேடி டாக்டர் சொல்கிறாங்க. நீங்களும் அந்த கட்டுக்கதையை நம்புறீங்கன்னு ஹீரோ கேட்க, சயின்ஸால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடவும் முடியாது, சட்டத்தால் எல்லாத்தையும் அடைக்கிறவும் முடியாதுன்னு லேடி டாக்டர் ஒரு சூப்பர் தத்துவத்தை சொல்கிறாங்க. அடுத்த சீனில் லாக்அப்பில் இருக்கிற சோவை ஹீரோ மீட் பண்ணுறாரு. ஹீரோவை பற்றி எல்லாத்தையுமே சோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஹீரோக்கு ஹைப்பர்னீஷியா இருக்கிறது, ஹீரோவோட தம்பி ஹீரோ கண்ணு முன்னாடியே இறந்தது, அந்த கில்லரோட முகம் மட்டும் ஞாபகம் இல்லாமல் ஹீரோ இன்னும் குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே சோ சொன்னதும், பரவாயில்லையே என்னை பற்றி நிறையவே ஹோம்ஒர்க் பண்ணிக்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. தீயசக்தி எதுக்கு பிஸ்னஸ்மேனை கொலை பண்ணுச்சுன்னு கேட்க தான் வந்தீங்களான்னு சோ கேட்க, இப்போ ஹீரோ ஒரு தியரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிருக்கா. ஒரு விளம்பரத்தை நம்பி வெயிட்டை குறைக்கிற மெடிசனை சாப்பிட்ருக்கா. ஆனால் டிப்ரெஷன் அதிகமாகி சூசைட் பண்ணிக்கிட்டா. அந்த மருந்து கம்பெனி மேலே கேஸ் நடந்து அந்த கம்பெனிக்கு பெரிய நஷ்டமாயிடுச்சு. ஆனால் அந்த கம்பெனி விளம்பரத்தை டிசைன் பண்ண பிஸ்னஸ்மேனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. அந்த பொண்ணோட மரணத்துக்கு பழி வாங்க தான் நீ பிஸ்னஸ்மேனை கொலை பண்ணிக்க, கரெக்டா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. தீயசக்தி இப்போதான் நரகத்துலேருந்து கிளம்பியிருக்கு கண்ணா, கேம் இனிமே தான் ஆரம்பம்னு சொல்கிறாங்க. இவங்க வரைஞ்ச டிராயிங்கில் தான் அடுத்த டார்கெட்கான க்ளூ இருக்கு போல். நீங்கள் இங்கே வந்ததுலேருந்தே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு 10 மணிக்கு தீயசக்தி அடுத்த பாவியை பந்தாட போகுதுன்னு சொல்கிறாங்க. நீ நல்ல ஆர்டிஸ்ட் தான், டிராயிங்குள்ள டீட்டெயில்ஸ் வச்சு வரைஞ்சிருக்க, வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ஹீரோ கேட்குறாரு. சோ வரைஞ்ச டிராயிங்கில் EOS 1010ன்னு போட்டிருந்ததுல, அதாவது EOS 1010, அதாவது EOSங்கிறது ஒரு பேர் போல், அதை பற்றியும் அவங்களோட லவ்வர் உண்மையாக இல்லைங்கிற மாதிரியும் ஒரு விடுகதையை சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் தீயசக்தி பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்குற கான்செப்ட் பப்ளிக்கில் வைரல் ஆகுது. அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. சோ கொடுத்த டெட்லைனுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்குது, நீ ஏதாவது கண்டுபிடிச்சான்னு ஹையர் ஆஃபீஸர் கேட்க, சோ சொன்னதை நீங்களுமா நம்புறீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. நீ சும்மா உட்காந்துட்டு சொதப்பிடாத, எனக்கும் வேலை போயிடும்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சரை ஹீரோ ஃபாலோ பண்ணுறாரு. ஹீரோ அந்த ஸ்ட்ரேஞ்சரை பிடிச்சி என் தம்பியை எதுக்கு கொலை பண்ணன்னு கேட்டு சண்டை போடுறாரு. அடுத்து அங்கே இருக்கிற ஒரு பெயிண்டிங்கை பார்த்ததும் சோ சொன்ன விடுகதையை ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. EOS அப்படிங்கிறது கிரீக் மித்தாலஜியில் வர ஒரு கேரக்டர். அவங்க லவ் பண்ண இளவரசன் அவங்கள கைவிட்டுட்டான் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு. அதைத்தான் சோ விடுகதையாக சொல்லியிருக்காங்க. டிராயிங்கில் இருந்த 1010க்கு என்ன அர்த்தம்னு ஹீரோ யோசிக்கிறப்ப இறந்து போன தம்பி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹீரோக்கு ஹாலுசினேஷன் ஆகுது. 1010ங்கிறது ஒரு டேட்டு, நீ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது டெலிகைனட்டிக் மர்டர்னு தம்பி சொல்கிறாரு. அதாவது எங்கேயோ இருக்கிற ஒருத்தரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள சாகடிக்கிறது. அந்த கலையில் கை தேர்ந்த ஆள் தான் நீ தேடிக்கிட்டு இருக்க சஸ்பெக்ட்னு தம்பி க்ளூ கொடுக்குறாரு. டெலிகைனட்டிக் மூலமாக கூட கொலை பண்ண முடியுமான்னு ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கு. அப்படியே கட் பண்ண ஹீரோ ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிளினிக்கில் கண்முழிக்கிறாரு. ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனதுலேருந்து நடந்த எல்லாமே ஹீரோக்கு வந்து லூசிட் ட்ரீம்ஸு. மறுபடியும் ட்ரீம் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டீங்களான்னு சைக்காட்ரிஸ்ட் கேட்குறாங்க. ஹீரோக்கு கனவுல வந்த இடம், ஆட்கள்னு எல்லாமே ஹீரோட ஆள் மனசில் இருக்கிறதா. நம்ம கண்ணால் பார்க்க முடியாத சில விஷயங்களை சப்கான்ஷியஸ் மைண்டால் பார்க்க முடியும்னு ஹீரோ சொல்கிறாரு. இந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணி கேஸை சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்கள் பிரெயின் டயர்ட் ஆகிடும்னு சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாங்க. சோ வரைஞ்ச டிராயிங்கை சைக்காட்ரிஸ்ட்டுக்கிற ஹீரோ காமிச்சு அதை அனலைஸ் பண்ண சொல்கிறாரு. அந்த டிராயிங்கில் லைன்ஸ் அன்ஈவனாக இருக்கிறத பார்த்த சைக்காட்ரிஸ்ட்டு இதை வரைஞ்ச ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வாண்டடாக வந்து சரண்டரான சோக்குள்ளே பயம் எப்படி இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் காரில் போகிறாங்க. போன மாதம் ஒரு பணக்கார பையன் காரை கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போய் ஒரு 19 வயசு பொண்ணு மேலே ஏற்றி சாகடிச்சிட்டான் போல. அந்த பணக்கார பையன் யார் என்னங்கிற ஐடென்டிட்டியே வெளியே தெரியாமல் போலீஸ் மெயின்டைன் பண்ணிக்காங்க. அந்த கேஸை அனலைஸ் பண்ணலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த பையன் பிறந்த டேட்டு அக்டோபர் 10. சோ சொன்ன விடுகதையில் வர இளவரசன் இவனாக தான் இருக்கும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. விக்டிம் ஃபேமிலியோட பேங்க் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணதில் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பெரிய அமௌண்ட் ஒன்று விக்டிமோட ஃபேமிலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு தெரிய வருது. விக்டிமோட ஃபேமிலியை பணம் கொடுத்து ஆஃப் பண்ணிக்காங்க போல். ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆக்சிடென்ட் பண்ண பையனோட பேர் பீட்டர். தனக்கு பைபோலார் டிஸார்டர் இருக்கிறத சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான். அவனை பார்க்குறதுக்காக ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் போகிறப்ப பீட்டரோட ஆளுங்க அவங்கள தடுக்கிறாங்க.
ஆக்சிடென்ட் பண்ணதுக்கான தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பீட்டர் பைபோலார்னு சொல்லி இங்கே வந்து படுத்து கிடக்கான்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ ஹீரோ வந்திருக்கதே பீட்டரை தீய சக்தி கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு. அடுத்த டார்கெட் பீட்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா பீட்டர் காரை ஏற்றி கொலை பண்ணது அவனை லவ் பண்ண பொண்ணு தான். பீட்டரால் அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கா, அதை மறைக்க தான் பீட்டர் கொலையே பண்ணியிருக்கான். கொலையை ஆக்சிடெண்ட்டாக மாற்றிட்டு தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்து கிடக்கான். இப்போ ஹீரோவை உள்ளே விடாமல் பீட்டரோட ஆளுங்க தடுக்கிறாங்க. ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டு ஒரு வழியாக பீட்டர் இருக்கிற ரூம் கதவை திறந்து பார்க்குறாரு. பீட்டர் கையில் கன்னோடு நிற்கிறான். ஹீரோவை பார்த்ததும் என்ன நினச்சானோ தெரில, பால்கனி வழியாக கீழே குதிச்சிடறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீட்டர் மேகசின் படிச்சுட்டு இருந்தப்ப சடனாக அவனுக்கு ஹாலுசினேஷன் ஆயிருக்கு. ஏதேதோ உருவங்கள் பீட்டரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. பீட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு உருவம் அவனை பால்கனிலேருந்து தூக்கி போடுற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் ஹீரோ பார்த்தப்ப பீட்டரே தான் குதிச்சான். இதை மாதிரி தான் ஓப்பனிங் சீன்லேயுமே நடந்திருக்கு. பிஸ்னஸ் மேனை ஒரு கருப்பு உருவம் துரத்துனதும் இரும்பு சங்கிலியால் கழுத்தை நெரிச்சதும் அவரோட இமேஜினேஷன் தான். ஆனால் அவரே தான் தூக்கு போட்டு தொங்கியிருக்காரு. மணி இப்போ சரியாக 10. சோ சொன்ன மாதிரியே தீய சக்தி அடுத்த பாவிக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அடுத்த சீனில் ஹீரோ பீட்டர் இந்த ரூமை செக் பண்ணுறப்ப அங்கே ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்கிறத பார்க்குறாரு. அடுத்து வேறு எதையும் ஹீரோ உத்து பார்க்குறாரு. அது என்னன்னு நமக்கு காட்டல. பீட்டரோட பாடியை ஸ்பாட்டில் வச்சு லேடி டாக்டர் அனலைஸ் பண்ணுறாங்க. பீட்டர் விழுந்ததில் கை கால் எலும்பு முதுகெலும்புன்னு எல்லாமே உடஞ்சிருக்கு. இவன் ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணு மாதிரியே இவனும் இறந்துருக்கான்னு ஹீரோ கிட்ட லேடி டாக்டர் சொல்கிறாங்க. ஊரெல்லாம் இப்போ தீய சக்தி பற்றி தான் தீயா பேச்சு போயிட்டுருக்கு. இப்படியே தண்டனை கண்டினியூ ஆச்சுன்னா போலீஸே தேவையில்லைன்னு லேடி டாக்டரே தீய சக்தியை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. தீர்ப்பு கொடுக்குற தீய சக்தி ஒரு ஆளா இல்லை ஆவியான்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற கேள்விக்கு போலீஸால் பதில் சொல்லவே முடியல. இறந்து போன பீட்டர் பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவராக இருக்கிறனால ஹையர் ஆஃபீஸர் டென்ஷனில் இருக்காரு. நீங்கள் பீட்டரை முன்னாடியே அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பான்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பீட்டர் இருந்த ரூமில் ஹீரோ எதையோ உத்து பார்த்தார்ல, பீட்டர் லாஸ்ட்டாக படிச்சுட்டு இருந்த மேகசினில் இருந்த ஒரு போஸ்டரை தான் ஹீரோ பார்த்துருக்காரு. அந்த போஸ்டரில் ஒரு மாஸ்க்மேனும் அதுக்கு கீழே மெலிக்னன்ட் கமிங் சூன்னு இருந்திருக்கு. இதே மாஸ்க்மேன் போஸ்டர் தான் பிஸ்னஸ் மேன் இறந்த ஸ்பாட்லையும் ஒரு பில்டிங்கில் இருந்துச்சு. அது ஹீரோக்கு மைண்டில் இருக்குது. இவருக்கு தான் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி ஆச்சுல. பீட்டருக்கு டெய்லி நைட்டு கேமிங் மேகசின் படிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அந்த மேகசினில் டெய்லி கண்டென்ட் மாறினாலும் இந்த போஸ்டர் மட்டும் மாறவே இல்லை. இதில் ஹைலைட் என்னென்னா அந்த மேகசின் பப்ளிஷ் பண்ணுற கேமிங் கம்பெனியில் சோ ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ அந்த கேமிங் கம்பெனிக்கு போய் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. இவரோட பேர் கெவின். மலிக்னன்கிற புது கேமை ப்ரமோட் பண்ணுறது இவர் தான். அதுக்காக தான் பில்டிங்ஸ்லையும் மேகசின்லையும் போஸ்டரை வச்சு அட்வர்டைஸ் பண்ணிக்காரு. போலீஸ் ஏற்கனவே சோவை பற்றி விசாரிச்சதுக்காக கெவினை கொஸ்டின் பண்ணிக்காங்க போல். சோ மலிக்னன் கேம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணனால போலீஸ்கிட்ட இந்த கேமை பற்றி கெவின் சொல்லலையா. சரி, என்கிட்ட இந்த கேமை பற்றி சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்க, கேம் இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகாதனால அதை பற்றி சொல்ல முடியாதுன்னு கெவின் சொல்கிறாரு. நடக்கிற தொடர் கொலைகளுக்கும் இந்த கேமுக்கும் கனெக்ஷன் இருக்கிறப்ப எப்படி அதை ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. இந்த கேமை பற்றி இப்போ கெவின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது ஒரு பசில் கேம். ஊரில் கிரிமினல்ஸை கொலை பண்ணுற ஒரு மாஸ்க்மேன் இருப்பான். கேமை விளையாடுற பிளேயர் ஜேர்னலிஸ்ட் ரோல்லேருந்து மாஸ்க்மேன் யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மாஸ்க்மேன் டெவில் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பிளேயர்னு கடைசியில் தான் தெரிய வரும். தன்னோட ஃபேமிலியை கொலை பண்ணது யாருன்னு பிளேயருக்கு தெரிய வரும்போது தான் பிளேயர் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த கேமே. இதில் ஜெயிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோ கிட்ட கெவின் அந்த கேள்வியை கேட்குறாரு. டெவில் சொல்கிற பேச்சை கேட்டு நானும் மாஸ்க்மேனாக மாறி ஃபேமிலியை கொலை பண்ணவங்கள பழி வாங்குவேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் கேமில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா மாஸ்க்மேன் தன்னை கண்ட்ரோல் பண்ணுற டெவிலை கொலை பண்ணிட்டு தானும் சாகணும். இதுதான் மெலிக்னன் கேம். மற்றபடி சோவை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாதுன்னு கெவின் சொல்கிறாரு. இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அப்போ சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஹிப்னாட்டிசம் தெரியுமான்னு கேட்குறாரு. எனக்கு அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் ஹிப்னாட்டிசம் பண்ணுற ஒருத்தரை தெரியும்னு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. மியூசிக்கை வச்சு ஹிப்னாசிஸ் பண்ணுறதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெமோ காட்டுறாரு. இவரோட பேர் ஜேம்ஸ். இவரை ப்ரொஃபஸர்னே சொல்கிறேன். டெமோ காட்டுறதுக்காக ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டை உட்கார வச்சிருக்காரு. ஹீரோவும் சைக்கியாட்ரிஸ்டும் அங்கே வந்து டெமோவை பார்க்குறாங்க. மியூசிக்கை வச்சு அந்த கேர்ள் ஸ்டூடெண்ட்டை ஹிப்னடைஸ் பண்ணுவார்னு பார்த்தா ஆடியன்ஸில் உட்காந்துருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே ஹிப்னடைஸ் பண்ணிட்டாரு. மியூசிக் ஸ்டார்ட் ஆனதுமே எல்லாருமே ப்ரொஃபஸர் சொன்ன கமாண்டை அப்படியே செய்கிறாங்க. டெமோ எல்லாம் முடிஞ்சதும் ப்ரொஃபஸர் கிட்ட ஹீரோவை சைக்கியாட்ரிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. தீர்ப்பு கொடுக்குற தீயசக்தி கேஸை பற்றி ப்ரொஃபஸரும் கேள்விப்பட்டிருக்காராம். அது மட்டும் இல்லை, இறந்து போன பிஸ்னஸ் மேனும் ப்ரொஃபஸரும் கிளாஸ்மேட்ஸு. அதனால் போலீஸ் இவர்கிட்டையுமே கொஸ்டின் பண்ணிக்காங்க. பிஸ்னஸ்மேன் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸை நம்ப வச்சு கமர்ஷியல் கம்பெனிஸ்க்காக வேலை பார்த்துருக்காரு. இது ப்ரொஃபஸருக்கு பிடிக்காதனால பிஸ்னஸ்மேன் கூட பேசாமல் இருந்திருக்காரு. இப்போ ப்ரொஃபஸர் ஹிப்னாசிஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பற்றி ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு.
ஆள் மனசை படிக்கிறது தான் சைக்காலஜி. ஹிப்னாசிஸ்ங்கிறது அந்த ஆள் மனசு கூட டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுற டெக்னிக்கு. அதனால தான் மனநல ட்ரீட்மெண்ட்டில் ஹிப்னாசிஸ் முக்கியமாக இருக்கு. அட்வான்ஸ்டு ஹிப்னாசிஸை யூஸ் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு கோட் செட் பண்ண முடியும். அந்த கோடு மியூசிக்காக இருக்கலாம், இல்லை பாடி லாங்குவேஜாக இருக்கலாம். அது பேஷண்ட்டுக்கு ரிசீவ் ஆனதுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கமாண்டு ட்ரிகர் ஆகும். அப்படிதான் டெமோ காட்டினப்ப ப்ரொஃபஸர் ஆடியன்ஸை ஹிப்னடைஸ் பண்ணாரு. இது எல்லாத்தையுமே ப்ரொஃபஸர் சொன்னதும் ஹிப்னோசிஸ் யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை சூசைட் பண்ணிக்க வைக்க முடியுமான்னு ஹீரோ கேட்குறாரு. தியரிட்டிக்கலாக அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப கஷ்டம்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. எனக்காக ஒரு பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் போகிறாரு. சரின்னு ஹீரோவும் சைக்கியாட்ரிஸ்டும் கிளம்புறாங்க. அப்போ ப்ரொஃபஸரை பார்க்க ஸ்கார்ஃப் போட்டு ஒரு லேடி பேஷண்ட் வந்திருக்கிறத ஹீரோ நோட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் லாக்அப்பில் இருக்கிற சோவை ஹீரோ மீட் பண்ணுறாரு. மலிக்னன்ட் போஸ்டரை காமிச்சு இதைத்தானே கோடை யூஸ் பண்ணி கொலை பண்ணுறேன்னு ஹீரோ கேட்க சோ அந்த போஸ்டரை வாங்கி பார்க்குறாங்க. ஹீரோ இப்போ தன்னோட தியரியை சொல்கிறாரு. என்னன்னா, பிஸ்னஸ்மேன் யூஸ்வலாக போகிற ரூட்டை தெரிஞ்சு அங்கேருந்த பில்டிங்கில் மலிக்னன்ட் போஸ்டரை வச்சுருக்காங்க. அதே மாதிரி பீட்டருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி மேகசின் படிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளே மலிக்னன்ட் போஸ்டரை வச்சுருக்காங்க. அவங்க 2 பேருமே போஸ்டரை பார்த்ததும் ஹிப்னடைஸ் ஆகி நீ அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் செட் பண்ணி இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. போலீஸ் அந்த கேமிங் கம்பெனியில் சொல்லி எல்லா போஸ்டர்ஸையும் எடுத்துட்டாங்க போல். கோடு இல்லைன்னா இனிமேல் தீய சக்தியும் இல்லைன்னு ஹீரோ கெத்தாக சொல்கிறாரு. அன்னச்சோ கொஞ்சம் கூட அசராமல் கண்ணை மூடி அடுத்த விடுகதையே சொல்கிறாங்க. இன்னொரு டிராயிங்கை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. விக்டிமை சுற்றி தீயும் புகையுமா இருக்கிற மாதிரி அந்த டிராயிங்கில் இருக்கு. சோ அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல். இந்த தடவை டைம் லிமிட் இல்லைன்னு சோ சொல்ல என்னை வச்சு விளையாடுறியான்னு ஹீரோ கேட்குறாரு. சீக்கிரம் போங்க, தீர்ப்பு கொடுக்குற தீய சக்தி யாராக வேணாலும் இருக்கலான்னு சோ சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ மல்லாக்கப்படுத்திக்கிட்டே மூளையை கசக்கி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் லேப்டாப்போட அங்கே வராரு. மெலிக்னன்ட் கேம் போஸ்டர் இன்டர்நெட்டில் வைரல் ஆயிடுச்சான். எங்கே பார்த்தாலும் இந்த போஸ்டராக இருந்தால் அடுத்த டார்கெட் ஈஸியாக ஹிப்னடைஸ் ஆயிடுவாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. சோ ஃபஸ்ட்டு சொன்ன விடுகதை க்ரீக் மித்தாலஜியில் வச்சு இருந்துச்சு. இப்போ சொன்ன விடுகதை ஃபஸ்ட்டு பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துச்சு. ஸோ இந்த தடவை நடக்க போகிற கொலையில் சோவே இன்வால்வ் ஆகிக்கலான்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. உடனே சோவோட ஃபுல் ஹிஸ்டரி எடுத்து படிக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ சோவோட அப்பாவை மீட் பண்ணுறாரு. என் பொண்ணு படிக்கிற காலத்துலேருந்து நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தா, இப்போ ஏன் இப்படி ஆனான்னு எனக்கு தெரியலன்னு வருத்தப்படுறாரு. வீட்டோட செவத்தில் சோவோட ஸ்கூலில் எடுத்த குரூப் ஃபோட்டோஸும் சோ வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. அதுலேருந்து நிறைய விஷயங்களை ஹீரோ நோட் பண்ணுறாரு. என்னன்னா, சோ 8th ஸ்டாண்டர்டு 2009 படிச்சிருக்காங்க. 2010 அதே 8th ஸ்டாண்டர்டை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. 2009 எடுத்த குரூப் ஃபோட்டோவில் சென்டரில் நின்ன சோ 2010 எடுத்த குரூப் ஃபோட்டோவில் கார்னரில் சோகமாக நிற்கிறாங்க. சர்டிஃபிகேட்ஸ்மே 2010 முன்னாடி வாங்கினது மட்டும்தான் இருக்கு. அந்த வருஷம் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்க காஃபி கொண்டு வந்த சோவோட அம்மாவுக்கு ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. 2010 சோக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு அப்பா சொல்ல என்னாச்சுன்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்ல அப்பா தயங்குறாரு. அப்போ டேபிள் கடியில் ஒரு பேஸ்கெட்டில் ஒரு பேண்ட் இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. அந்த பேண்டில் லவ் இஸ் த பியூட்டி ஆஃப் சோல்னு போட்டிருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோவோட மெமரி இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் இந்த நோட்டீஸ் போர்டில் ஒரு குட்டி பொண்ணோட ஃபோட்டோ இருந்தது ஹீரோக்கு ஞாபகம் வருது. பாரடைஸ் ஆர்ஃபனேஜில் இருந்து அந்த குட்டி பொண்ணு மிஸ் ஆயிருக்கு. அந்த ஆர்ஃபனேஜ் பில்டிங்கில் தான் லவ் இஸ் த பியூட்டி ஆஃப் த சோல்னு போட்டிருக்கோம். அடுத்த சீனில் ஹீரோ அந்த ஆர்ஃபனேஜ்க்கு போகிறாரு. அங்கே இருக்கிற இன்சார்ஜ் கிட்ட சோவோட ஃபோட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாரு. சோ இங்கே வாலண்டியர் பண்ணுறதுக்காக வருவாங்கன்னு ஆர்ஃபனேஜ் இன்சார்ஜ் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற பசங்களுக்கு சோவை ரொம்பவே பிடிக்குமா. ஆர்ஃபனேஜோட வாலண்டியர் லிஸ்ட்டை ஹீரோ கிட்ட இன்சார்ஜ் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் சோங்கிற பேரே இல்லை, பொய்யான பேரில் இங்கே அடிக்கடி விசிட் பண்ணிக்காங்க போல். ஆர்ஃபனேஜோட மொத்த ஹிஸ்ட்ரியும் இருக்கிற ஒரு புக்கை ஹீரோ கிட்ட இன்சார்ஜ் கொடுக்குறாங்க. ஆர்ஃபனேஜ் முன்னாடி வேறு ஒரு அட்ரஸில் இருந்திருக்கு. இந்த அட்ரஸ்க்கு வந்து 10 வருஷம் ஆயிருக்கு. ஆர்ஃபனேஜோட பேர் மாறி இருக்கான்னு ஹீரோ கேட்குறாரு. முன்னாடி ஐஷிங்னு இருந்த பேரை இப்போ பாரடைஸ் ஆர்ஃபனேஜ்னு மாற்றிருக்கதா இன்சார்ஜ் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ தன்னோட மெமரியை கிளறி பழைய நியூஸை தேடி பார்க்குறாரு. ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமோட இன்சார்ஜாக இருந்தவர் அங்கே இருந்த மைனர் பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணதுக்காக அரெஸ்ட் ஆயிருக்காரு. அவரோட பேர் யூமிங்கு, அந்த ஆர்ஃபனேஜ் பேர் ஐஷிங்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஆர்ஃபனேஜோட பேரும் அட்ரஸும் மாறி இருக்குன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அந்த கேஸில் யூமிங்க்கு தண்டனை கிடைக்கல. இப்போ ஹீரோ சோ சொன்ன விடுகதையை யோசிச்சு பார்க்குறாரு. அந்த விடுகதையில் நரகத்தில் இருந்தன்னா பாரடைஸ்க்கு போகிற நாள் வரும்னு சோ சொன்னது இந்த ஆர்ஃபனேஜ் பற்றி தான்னு ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த டார்கெட்டு யூமிங்காக தான் இருக்கும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ யூமிங்கோட அட்ரஸ்க்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒருத்தர் முட்டி போட்ட மாதிரி அசைவே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் தான் யூமிங்கு. ஹீரோ டக்குன்னு கன் எடுப்பார்னு பார்த்தா கர்ச்சீஃப் எடுத்து மூக்க பொத்திக்கிறாரு. யூமிங் இறந்துட்டாரு போல. தரையில் கிடக்கிற ஒரு லெட்டரை ஹீரோ எடுத்து படிக்கிறாரு. நான் செஞ்ச பாவத்தை நினச்சி வருந்துறேன், கடவுளை என்னை நரகத்துக்கு அனுப்பட்டும்னு அதில் போட்டிருக்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அங்கே வராங்க.
கதவோட எட்ஜில் செல்லோ டேப் ஒட்டிக்கதை ஹீரோ பார்க்குறாரு. யூமிங் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கதவு ஜன்னல்னு எல்லாத்துலேயுமே செல்லோ டேப் ஒட்டியிருக்கார் போல. ஆனால் ஹீரோ கதவை ஓப்பன் பண்ணப்ப செல்லோ டேப் ஒட்டியிருந்த மாதிரி ஃபீல் ஆகலையா. ஸோ வேறு யாரோ தனக்கு முன்னாடி இங்கே நுழைஞ்சிருக்காங்கன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. யூமிங்கோட பாடியை லேடி டாக்டர் அனலைஸ் பண்ணுறாங்க. சார்கோலை எரிச்சு அதனால ரிலீஸ் ஆன கார்பன் மோனாக்சைடால் யூமிங் இறந்துருக்காரு. அதுவும் 2 வாரத்துக்கு முன்னாடியே. அந்த நேரத்தில் இந்த ரூம் ஃபுல்லாக புகையாக இருந்திருக்கும். சோ வரைஞ்ச டிராயிங்கில் இருந்த மாதிரின்னு லேடி டாக்டர் சொல்கிறாங்க. யூமிங்கோட ரூமில் ஒரு டெத் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் பில்ஸு, ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்காத ஹீரோ பார்க்குறாரு. யூமிங்கோட ஒய்ஃபு போன மாதம் போன் கேன்சர்னால இறந்துட்டாங்க போல. அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் தான் இது. நெய்பர்ஸ் கிட்ட விசாரிச்சதுல யூமிங் கடந்த 10 வருஷமாக ஒய்ஃப்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துருக்காருன்னு தெரிய வருது. சூசைட் நோட்டில் இருக்கிறது யூமிங்கோட ஹேண்ட் ரைட்டிங் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் கொலை நடந்திருக்கிற மெத்தடு சோவோட ஸ்டைலில் இல்லையேன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. சூசைட் லெட்டரை வெளிச்சத்துக்கு நேராக வச்சு பார்க்குறப்ப அதில் ஏதோ தண்ணி பட்ட மாதிரி இருக்கு. அது என்னன்னு லேபில் கொடுத்து ஹீரோ டெஸ்ட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ லாக்அப்பில் இருக்கிற சோவை மீட் பண்ணுறாரு. சூசைட் நோட்டை டெஸ்ட் பண்ணதில் அதுலேருந்து இது கண்ணீர் துளின்னு தெரிய வந்திருக்கு. ஹிப்னடைஸ் ஆன விக்டிம் சூசைட் நோட் எழுதுறப்ப கண்ணீர் சிந்த மாட்டாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. யூமிங் செஞ்ச பாவத்தை நினச்சி கண்ணீர் சிந்தி சூசைட் நோட் எழுதி செத்து போயிருக்காரு போல. 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போன யூமிங்கோட பாடியை சோ பார்த்துருக்காங்கன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அதனால தான் சோ விக்டிமை காப்பாற்றுறதுக்கு ஹீரோக்கு டைம் லிமிட்டே செட் பண்ணல. நீ நல்ல ஸ்டூடெண்ட்டாக தானே இருந்த, இப்போ ஏன் இப்படி சொசைட்டியை ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்குறாரு. சோ பதில் சொல்லாமல் கண் கலங்குறாங்க. அதான் எல்லாரையும் கொண்டுட்டியேன்னு ஹீரோ சொல்ல, இது இன்னும் முடியலைன்னு சோ கத்துறாங்க. ஹீரோ கிட்ட அடுத்த டிராயிங்கை கொடுக்குறாங்க. இந்த தடவை டிராயிங்கில் இருக்கிறது ஒரு குட்டி பொண்ணு மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஷாக்கான ஹீரோ, இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு கத்துறாரு. உங்களுக்கு 12 மணி நேரம் தான் டைம் இருக்கு, சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிங்கன்னு சோ சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் டிஸ்கஸ் பண்றாங்க. குட்டி பொண்ணு ஆர்ஃபனேஜில் இருந்து அக்டோபர் 25ஆம் தேதி காணாமல் போயிருக்கா. அதாவது பிஸ்னஸ்மேன் சாகிறதுக்கு முத நாள். ஆர்ஃபனேஜை சுற்றி அந்த கேம் போஸ்டரே இல்லை. செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜில் எந்த க்ளூவும் கிடைக்கல. இந்த தடவை சோ விடுகதையும் சொல்லலை. குட்டி பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோ யோசிக்கிறப்ப இன்ஸ்பெக்டர் டீமோட அங்கே வராரு. சீரியல் மர்டர் கேஸையும் சைல்டு மிஸ்ஸிங் கேஸையும் இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோவாலையும் கொலைகளை தடுக்க முடியல. இதனால இன்ஸ்பெக்டர் ஹீரோ மேலே கோவப்படுறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தா உன் தம்பி உயிரோட இருந்திருப்பான்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆகி இன்ஸ்பெக்டர் அடிக்கிறாரு. 2 பேருக்கும் அங்கேயே கைகளை பாகுது. அப்போ ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு இதே வேலையாக போச்சுன்னு சொல்லவும் 2 பேரும் சண்டையை நிப்பாட்டிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆர்ஃபனேஜில் காணாமல் போன குட்டி பொண்ணு பிறந்த வருஷம் 2010. அதே வருஷம் தான் சோ 8th ஸ்டாண்டர்டை மறுபடியும் படித்தாங்க. ஹீரோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்குறாரு. அப்படியே கட் பண்ணால் சோவோட வீட்டில் ஹீரோ இருக்காரு. தன்னோட தியரியை சோவோட அப்பா கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. என்னன்னா சோ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப உடம்பு சரியில்லாமல் போனதா அப்பா சொன்னது போய். 2010 சோ ஒரு பையன் கூட பழகி ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அபார்ஷன் பண்ணுற கட்டத்தை தாண்டினால சோ அந்த குழந்தைய பெற்றிருக்காங்க. இது வெளியே தெரிஞ்ச அவமானம்னு நினச்ச சோவோட அப்பா அந்த குழந்தைய பாரடைஸ் ஆர்ஃபனேஜில் விட்டுருக்காரு. உங்கள் ப்ரெஸ்டீஜ்காக இப்படி பண்ணிக்கிங்களேன்னு ஹீரோ கேட்க அதுக்கு சோவோட பேரண்ட்ஸால் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ லாக்அப்பில் இருக்கிற சோவை மீட் பண்ணுறாரு. குட்டி பொண்ணு சோக்கு பிறந்தது தான். அவளை பார்த்துக்கிறதுக்காக சோ பொய்யான பேரில் அடிக்கடி பாரடைஸ் ஆர்ஃபனேஜ்க்கு போயிருக்காங்க. சோ தான் அம்மானு குட்டி பொண்ணுக்கே தெரியாதான். உன் பொண்ணு கடத்தப்பட்டனால தான் கொலகாரியாக மாறினியான்னு ஹீரோ கேட்குறாரு. அது கரெக்டு தான். குட்டி பொண்ணை யாரோ கடத்தி வச்சுட்டு சோவை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. போலீஸ்கிட்ட என்ன சொல்லணும் என்ன பண்ணணும்னு அவங்க சொன்னதான் சோ செஞ்சுருக்காங்க. இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்குது, என் பொண்ணை காப்பாற்றுங்கன்னு ஹீரோ கிட்ட சோ கதறி அழுகிறாங்க. அடுத்த சீனில் அசிஸ்டன்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸை ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. குட்டி பொண்ணு காணாமல் போன அன்னைக்கு ஆர்ஃபனேஜ்க்கு வந்த வெஹிக்கிள்ஸோட லிஸ்ட்டை அசிஸ்டன்ட் எடுத்திருக்காரு. அந்த வெஹிக்கிள்ஸில் ரெக்கார்டான டேஷ் கேம் ஃபுட்டேஜை செக் பண்ணதில் சந்தேகப்படுற மாதிரியாக ஒரு ஆள் கேப்சர் ஆயிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை ஹீரோ பார்க்குறாரு. ஸ்கார்ஃப் போட்ட ஒரு லேடி குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு போகிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் அந்த லேடியோட ஃபேஸு கிளியராக தெரியல. இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு ஹீரோ மெமரியை கிளறி பார்க்குறாரு. அன்னைக்கு ஹீரோ ப்ரொஃபஸரை மீட் பண்ணிட்டு கிளம்புறப்ப ஸ்கார்ஃப் போட்ட ஒரு லேடி பேஷண்ட் இருந்தாங்கல்ல, அவங்க தான் இது. அடுத்த சீனில் ஹீரோ ப்ரொஃபஸரை மீட் பண்ணுறாரு. ஸ்கார்ஃப் போட்ட பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை ஹீரோ கேட்க அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லி டாக்டர் மறுக்கிறாரு. உங்கள் பேரும் இந்த கேஸில் அடிபட்டுச்சுன்னா நீங்கள் ஃபேமஸ் ஆயிடுவீங்கன்னு ஹீரோ சொல்ல டாக்டர் எல்லா பேஷண்ட்ஸோட ஃபைல்ஸையும் பாக்ஸையும் கொடுத்துட்றாரு. அதை எடுத்துகிட்டு போகிறப்ப ஹீரோ சடனாக அன்கான்ஷியஸ் ஆகி விழுகிறாரு. கண் முழிச்சு பார்த்தா ஹீரோ சோஃபாவில் கிடக்கிறாரு. பக்கத்தில் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க. ப்ரொஃபஸரோட வீட்டில் மயக்கம் போட்டு கிடந்தவங்கள இங்கே தூக்கிட்டு வந்தேன்னு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறப்ப சடனாக ட்ரீம் ஸ்பேஸ்க்குள்ளே போகிறாரு.
சைக்கியாட்ரிஸ்ட்டு, ஸ்கார்ஃப் போட்ட லேடி, இறந்து போன விக்டிம்ஸு, குட்டி பொண்ணு எல்லாருமே கனவுல வராங்க. ஸ்கார்ஃப் போட்ட லேடி ஏதோ பேப்பர்ஸை தூக்கி வீசுகிறாங்க. அதை ஹீரோ எடுத்து பார்க்குறாரு. அதெல்லாம் யூமிங்கோட வீட்டில் ஹீரோ பார்த்த மெடிக்கல் பில்ஸு. அதில் ஒரு பேமெண்ட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட டெபிட் கார்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கார்டு யூமிங்கோட வீட்டில் இல்லைன்னு ஹீரோக்கு ஞாபகம் வருது. அந்த கார்டை யாரோ எடுத்திருக்காங்கன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. உன் தம்பி கேஸ் மாதிரியே இந்த கேஸ்லையும் கில்லரை பார்த்துருக்க, ஆனாலும் உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, நீ ஒரு இடியட்னு ஹீரோட ஆள் மனசு சொல்லுது. அப்படியே ஹீரோ கண் முழிக்கிறாரு. பக்கத்தில் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க. ஹீரோ யூஸ்வலாக சைக்கியாட்ரிஸ்ட் கொடுக்குற ஸ்லீப்பிங் பில்லை சாப்பிட்டு ட்ரீம் ஸ்பேஸ்க்குள்ளே போவார். இந்த தடவை ஹீரோ சடனாக ட்ரீம் ஸ்பேஸ்க்குள்ளே போனது சைக்கியாட்ரிஸ்ட் பண்ண ஹிப்னாட்டிசம்னால. என் சப்கான்ஷியஸ் மைண்டை ஸ்பை பண்ணாதீங்கன்னு ஹீரோ சொல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன்னு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாங்க. பேஷண்ட்டோட கன்சர்ன்ட் இல்லாமல் பண்ணுறது எத்திக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி யூமிங்கோட பேங்க் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுறாரு. வாங்னு ஒரு ஆள் ரெகுலராக யூமிங்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. இந்த வாங் யார்னா ஐஷிங் ஆர்ஃபனேஜோட ஃபவுண்டர். இவரை ஃபவுண்டர்னே சொல்கிறேன். டிவோர்ஸ் ஆகி குழந்தை இல்லாமல் தனியாக வாழ்கிற ஒரு மிடில் ஏஜ்டு மேனு. யூமிங் மேலே சைல்டு அப்யூஸ் கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஆர்ஃபனேஜ் கை மாறி இருக்கு. இன்சார்ஜையும் மாற்றிருக்காங்க. யூமிங்கு ஆர்ஃபனேஜ் வேலையை விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஃபவுண்டர் எதுக்கு பணம் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காருன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த சைல்டு அப்யூஸ் கேஸில் என்ன நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு அனானிமஸாக ஒரு டிப் வந்திருக்கு. ஆர்ஃபனேஜில் ஒரு மாஸ்க்மேன் தன்னை பல வருஷமாக அப்யூஸ் பண்ணதான் ஒரு விக்டிம் சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப யூமிங்கோட ஆஃபீஸில் மைனஸோட திங்ஸு கிடச்சிருக்கு. ஆனால் யூமிங் தான் அப்யூஸ் பண்ணான்னு சொல்கிற அளவுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. ஹீரோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்குறாரு. அந்த கேஸில் யூமிங்கு வெறும் பலியாடு தான். உண்மையான கல்பிரிட்டு ஃபவுண்டர் தான் ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ப்ரொஃபஸர் கொடுத்த பேஷண்ட் ஃபைல்ஸில் சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்லையேன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, கில்லர் அந்த ஃபைல்ஸில் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஃபவுண்டரோட வீடை காட்டுறாங்க. ஆர்ஃபனேஜில் சின்ன பசங்க ஓடி விளையாடினதெல்லாம் ஃபவுண்டர் ரெக்கார்ட் பண்ணிக்கார் போல். அதை ப்ரொஜெக்டரில் வேற போட்டு பார்த்து ரசிக்கிறாரு. அப்போ யாரோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஃபவுண்டர் பின்னாடி நிற்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ காரில் போகிறத காட்டுறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு கார் கிராஸ் ஆகுது. அதில் இந்த ஆளை பார்த்ததும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அந்த ஆள் வேறு யாரும் இல்லை, ஹீரோ கேமிங் கம்பெனிக்கு போனப்போ கெவின்னு ஒருத்தர் இருந்தார்ல, மலிக்னன் கேமை பற்றி ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, அவர் தான் லேடி கெட்டப்பில் இப்போ இருக்காரு. ஏன்னா ஸ்கார்ஃப் போட்ட லேடி இந்த கேடி தான். இதை ஹீரோ இப்போ தான் ரியலைஸே பண்ணுறாரு. கெவின் இப்போ சடனாக வேகமாக காரை ஓட்டிகிட்டு வந்து ஹீரோவோட காரை இடிக்கிறாரு. ஹீரோ காரை விட்டு இறங்கி நிற்கிறப்ப கெவின் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாரு. ஹீரோ அவரை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கெவின் எஸ்கேப்பு. அடுத்த சீனில் ஹீரோ ஐஷிங் ஆர்ஃபனேஜில் அந்த அட்ரஸ்க்கு போகிறாரு. அந்த பில்டிங் இப்போ பாழடைஞ்சு கிடக்கு. அங்கே தான் கெவின் இருக்காரு. போன சீனில் ஆர்ஃபனேஜ் ஃபவுண்டரோட வீட்டுக்கு போனதும் இவர் தான். ஃபவுண்டரை தூக்கிட்டு வந்து இங்கே கட்டி போட்டிருக்காரு. ஹீரோக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. ஆர்ஃபனேஜில் ஃபவுண்டரால் அப்யூஸ் செய்யப்பட்ட ஒரு விக்டிம் தான் கெவின். மாதம் யூமிங்க்கு பணம் கொடுத்து கேஸில் மாட்டிக்காமல் ஃபவுண்டர் தப்பிச்சிருக்காரு. தன்னை ஹர்ட் பண்ண ஃபவுண்டர் கெவினை பொறுத்த வரைக்கும் ஒரு டெவில். சட்டத்திலேருந்து தப்பிக்கிற கிரிமினல்ஸ்க்கு தண்டனை கொடுக்குற மாஸ்க்மேனாக கெவின் மாறியிருக்காரு. மலிக்னன் கேம்லேயுமே இதைத்தான் டிசைன் பண்ணியிருக்காரு. ஃபவுண்டர் ஒரு டெவில்னா பல பேரை கொலை பண்ண நீயும் டெவில் தான் ஹீரோ சொல்கிறாரு. எனக்கு பேர் மலிக்னன் ஜட்ஜ், தீர்ப்பு கொடுக்குற தீய சக்தின்னு கெவின் சொல்கிறாரு. கெவின் ஆர்ஃபனேஜில் சின்ன பையனாக இருந்தப்ப ஃபவுண்டர் ஸ்கார்ஃபால் கெவினோட கண்ணை கட்டி அப்யூஸ் பண்ணுவாராம். யூமிங் தான் கல்பிரிட்னு நினச்சி அவரை கொலை பண்ணுறதுக்கு தான் கெவின் அன்னைக்கு அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் யூமிங்கு சூசைட் நோட்டு எழுதி வச்சுட்டு இறந்து கிடந்திருக்காரு. அவர் பண்ண குற்றத்துக்கு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடினப்ப தான் யூமிங்கோட டெபிட் கார்டு கெவினுக்கு கிடைச்சிருக்கு. யூமிங்க்கு ஃபவுண்டர் ரெகுலராக பணம் கொடுத்த விஷயத்தை வச்சு தான் உண்மையான கல்பிரிட் ஃபவுண்டர்னு கெவினுக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த நிமிஷம்தான் தீர்ப்பு கொடுக்குற தீய சக்தியாக கெவின் மாறியிருக்காரு. பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்காரு. டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணி கேம் போஸ்டரை காமிச்சு அதை ஒரு கோடாக அவங்களோட ஆள் மனசில் செட் பண்ணியிருக்காரு. அந்த கோடு ட்ரிகர் ஆகும்போது சூசைட் பண்ணிக்கணுங்கிற கமாண்டையும் கெவின் கொடுத்துருக்காரு. இப்படி தான் தொடர் கொலைகள் நடந்திருக்கு. சட்டம் கடமையை செய்யும், நீதி நிலப்படணும்னு பேசுகிற நீங்கள் எல்லாமே கண்ணை மூடிட்டு தான் இருக்கீங்கன்னு கெவின் சொல்கிறாரு. ஃபவுண்டரை கொலை பண்ணுறதுக்காக அவர் கழுத்துக்கிட்ட கெவின் கத்தியை கொண்டு போகிறாரு. வேற வழி இல்லாமல் ஹீரோ கெவினோட கையில் ஷூட் பண்ண கெவின் விழுந்துடுறாரு. சோவும் அவளோட குட்டி பொண்ணு என்ன தப்பு பண்ணாங்க, குட்டி பொண்ணு எங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. பிள்ளைங்களை தவிக்க விடுற பேரண்ட்ஸும் பாவம் செஞ்சவங்க தானே சொல்லி கெவின் லைட்டரை ஆன் பண்ணுறாரு. அந்த லைட்டரில் தீயை பார்த்ததுமே ஹீரோ ஹிப்னடைஸ் ஆகுறாரு. எப்படின்னா ஹீரோ ஃபஸ்ட் டைம் கெவினை மீட் பண்ணப்பவே ஹீரோவோட மைண்டில் லைட்டரை கோடாக கெவின் செட் பண்ணிக்காரு. அதை இப்போ ட்ரிகர் பண்ணதும் ஹீரோ ஹிப்னடைஸ் ஆகி ட்ரீம் ஸ்பேஸ்க்குள்ளே போகிறாரு.
இந்த ஆர்ஃபனேஜ் பில்டிங்கில் குட்டி பசங்க இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. சோ வரைஞ்சு கொடுத்த 3வது டிராயிங்கில் இருக்கிற குழந்தை சோவோட குட்டி பொண்ணுல கெவின் தான். கனவுலேயே ஹீரோக்கும் கெவினுக்கும் சண்டை நடக்குது. அதில் பில்டிங் மேலேருந்து 2 பேரும் விழுகிறாங்க. இதில் கெவின் இறந்து போயிடுறாரு. ஹீரோ கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. 3 மாதம் கழிச்சு ஹீரோ கண் முழிக்கிறப்ப பக்கத்தில் சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. அவங்க ஹீரோக்கு குடிக்கிறதுக்கு ஐஸ் வாட்டர் கொடுக்குறாங்க. சைக்காட்ரிஸ்ட்டு எப்போவுமே ஐஸ் வாட்டர் கொடுக்க மாட்டாங்களேன்னு யோசிச்ச ஹீரோ இது ட்ரீம் ஸ்பேஸ்னு ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வராரு. கெவின் மறுபடியும் ஹீரோவை ஹிப்னடைஸ் பண்ணுறதுக்காக லைட்டரை ஆன் பண்ணுற ட்ரை பண்ணுறாரு. அதை ஹீரோ தடுத்துறாரு. இப்போ கெவின் ஒரு விடுகதையை சொல்லிட்டு வேகமாக போய் ஃபவுண்டருக்கு தீ வச்சிடறாரு. கூடவே கெவினும் தீயில எரிஞ்சு சாகுறாரு. கிளைமேக்ஸில் போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. டெலிகைனடிக் மர்டர்ஸ் பண்ணது கெவின். போலீஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக சோவை யூஸ் பண்ணிக்காரு. கடத்தப்பட்ட குட்டி பொண்ணு எங்கே இருப்பான்னு ஹீரோ யோசிக்கிறப்ப கெவின் லாஸ்ட்டாக சொன்ன விடுகதை ஞாபகம் வருது. தைரியம் இருந்தால் பாதுகாப்பான இடத்துக்கு வெறுங்காலோடயே நடந்து போகலாம். இதுதான் அந்த விடுகதை. நம்ம வீடை விட பாதுகாப்பான இடம் எதுவுமே இல்லை. ஸோ குட்டி பொண்ணு சோவோட வீட்டில் தான் இருக்கணும்னு கெஸ் பண்ணி ஹீரோ அங்கே போகிறாரு. குட்டி பொண்ணு அங்கே தான் இருக்கா. டிவியில் கார்ட்டூன் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய சாக்லேட்ஸும் கிஃப்ட்ஸும் குட்டி பொண்ணுக்காக கெவின் வச்சுட்டு போயிருக்காரு. குட்டி பொண்ணு கிடைச்சதுல ஹீரோ ஹாப்பி. லாக்அப்பில் இருக்கிற சோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. குட்டி பொண்ணை சோ கிட்ட ஹீரோ ஒப்படைச்சிடறாரு. சோ ஹீரோக்கு தேங்க் பண்ணுறாங்க. இதோட படம் முடியுது அப்படின்னு தானே நினச்சிங்க? அதுதான் இல்லை. கெவின் பழி வாங்க நினச்சது ஃபவுண்டரை மட்டும்தான். பிஸ்னஸ் மேன் பண்ண குற்றம், பீட்டர் பண்ண குற்றம் இதெல்லாம் கெவின்க்கு எப்படி தெரியும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கும் கெவின்க்கும் கனெக்ஷனே இல்லை. அதுக்கான பதில் ப்ரொஃபஸர். அவர்கிட்ட தானே கெவின் பேஷண்ட்டாக போனார். நீதியை காப்பாற்ற பிறந்த கடவுள் நீதான்னு கெவின் மனசில் அந்த ஐடியாவை விதைச்சதே ப்ரொஃபஸர் தான். பிஸ்னஸ் மேனை பற்றியும் பீட்டரை பற்றியும் கெவின் கிட்ட சொன்னதும் கெவின்க்கு ஹிப்னாட்டிசம் கற்றுக் கொடுத்ததும் ப்ரொஃபஸராக தான் இருக்கணும். இது ஹீரோவோட தியரி. இது ப்ரொஃபஸர் கிட்டேயே போய் ஹீரோ சொல்கிறாரு. இது உங்கள் கற்பனை தான், முடிஞ்ச எவிடன்ஸை கண்டுபிடிங்க, நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன்னு ப்ரொஃபஸர் கெத்தாக சொல்கிறாரு. ஹீரோ கிளம்புனதும் ப்ரொஃபஸர் கம்ப்யூட்டரில் ஹீரோவோட தம்பி ஒரு சீரியல் கில்லரால் கொலை செய்யப்பட்ட நியூஸை பார்க்குறாரு. அந்த கில்லர் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்கவே முடியல. பாவம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிற அந்த கில்லருக்கு தண்டனை கொடுக்கலான்னு ப்ரொஃபஸர் டிசைட் பண்ணுறாரு. அதுக்காக ஒரு பேஷண்ட்டோட ஃபைல் எடுத்து பார்க்குறாரு. படம் இதோட முடியுதுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஹையர் ஆஃபீஸர் ஹீரோவை மீட் பண்ணுறாரு. ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணால் தம்பி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணுறேன்னு ஹையர் ஆஃபீஸர் ப்ராமிஸ் பண்ணார்ல. தம்பியை கொலை பண்ணுறதுக்கு கில்லர் யூஸ் பண்ண கத்தியை ஹீரோ கிட்ட ஹையர் ஆஃபீஸர் கொடுக்குறாரு. தம்பி கொலை செய்யப்பட்ட நேரத்தில் ஹீரோவோட மைண்டு ஸ்டெடியாக இல்லாதனால தான் மர்டர் வெப்பனை ஹையர் ஆஃபீஸர் ஹீரோ கிட்ட காட்டாமல் இருந்திருக்காரு. கில்லரை பற்றின க்ளூ இந்த கத்தியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் மெமரியில் கண்டிப்பாக இருக்கும்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஹீரோ அந்த கத்தியை பார்க்குறப்ப தம்பியோட கழுத்தில் கில்லர் கட் பண்ணது ஹீரோக்கு ஞாபகம் வருது. அந்த கில்லர் யாருன்னு ஹீரோக்கு ஞாபகம் வந்துட்டா என்ன பண்ணுவார்? இந்த கேள்வியோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.